நீ நல்லவனோ கெட்டவனோ அது மொத்தம் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. நீ இந்த பூமியில நீ பிறந்துட்ட. உனக்கு தெரிஞ்ச விஷயத்த செய்யும்போது அது நல்லதா கெட்டதா அதை ஆராய்ஞ்சு நீ செய்யணும். நீ இங்க சம்பாதிக்க போற ஒரே விஷயம், நீ இறந்தப்புறம் 4 பேர் கண்ணீர் விடுறான் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய பெரிய சொத்து. அப்படின்னு தான் இந்த மக்கள் இப்ப வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த பூமியில எதுவுமே ஒன்றும் கிடையாது, எதுவும் நிரந்தரம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் உன் மனசு எவன் ஒருத்தன் மகிழ்ச்சியா வச்சிருக்கானோ அவன் தான் உண்மையான செல்வந்தர். அவன் மனசு அது மற்றவங்க மனசு சந்தோஷம் அது உனக்கு தேவையில்லை. உன் மனதை, உன் ஆத்மாவை யார் நீங்க சந்தோஷமா வச்சுக்கலாம், அவன் தான் உண்மையான செல்வேந்தன். அவன் தான் லாஸ்ட்ல போய் இறைவனோட சேர்றான். மிச்சம் யாரும் சேர்றது கிடையாது. மிச்சம் பொருள் மேல ஆசை வச்சு சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை இங்க வாழ்ந்து பாதி வாழ்க்கை வாழ்ந்தும் வாழாம அடுத்த பிறகு எடுக்கிறதுக்கான இறப்புன்ற ஒரு நிகழ்வு நடத்தி அதுக்கு போயிடலாம். ஆனா ஆத்மா சந்தோஷம், இந்த பூமி எதுக்காக இந்த கர்மா கைக்கு வந்தோம், இந்த ஆத்மாவை சந்தோஷம் வச்சு அனுபவிக்க தான் வந்திருக்கோம். அந்த ஆத்மாவை ஏதோ ஒரு விதத்துல நீ சந்தோஷமா கடைசியில் வச்சுட்டு இந்த பூமியில வாழ்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா எல்லாம் அனுபவிச்சு நல்லா இருந்தா அப்படின்னு அந்த ஆத்மா சந்தோஷமா ஆயிடுச்சுன்னா அடுத்த பிறகு ஒண்ணு கிடையாது. இதுக்கு யோகம் பண்ணணும், தியானம் பண்ணணும், யாகம் பண்ணாலும் தேவையில்லை. இதுதான் போதும். மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஓத தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான். அப்பதான் எல்லாமே உள்ளதான் நமக்குள்ள இருக்கு. அப்ப இது இந்த பொறுமை நிதானம், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு, யார் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்களா கெட்டவங்க இருக்காங்களா, நமக்கு எது தேவை எது தேவையில்லை, எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்லை அப்படின்னு பகுத்தாய்வு செய்யக்கூடிய அறிவை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்க தற்காத்துக்கிட்டு உங்க உடலையும் மனதையும் ஆத்மாவையும் மனசாட்சியும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சந்தோஷமா ஜாலியா போயிடலாம். அதை விட்டு எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை இது வரல அது வரல, எனக்கு இவன் அதை பண்ணிட்டான் அவன் இதை பண்ணிட்டான், இப்படியே நொந்து உன் மனசையும் கெடுத்து ஆத்மாவையும் கெடுத்து உடலையும் கெடுத்து நோய் நொடி அல்ப ஆயுசுல இறந்து போயிடுறாங்க. இதுதான் வாழ்க்கையில் நடக்குது. இது வெளியே யாரும் தெரியுது இல்லை, யாரும் சொல்லிக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அதுதான் நடக்குதுனால யாரும் ஒருத்தர் சொல்லிக்கிறது இல்லை. உண்மையான வாழ்க்கை இந்த பூமியில யாரும் வாழ்றவும் கிடையாது. உண்மையிலேயே அதுதான் உண்மை. எவன் ஒருத்தன் ஆத்மாவை சந்தோஷமா வழி நடத்துறானோ, எவன் ஒருத்தன் ஆத்மா சந்தோஷமா வச்சிருக்கானோ அவன் உண்மையான அவன் தான் சொர்க்கத்துக்கு போறான். மற்றவங்க யாருமே போறது கிடையாது. அரைங்கிறமா அல்ப ஆயுசுல சுத்திக்கிட்டு பூமியில விட்டு போன பொருள் நம்ம சம்பாதிச்சது நம்ம பொண்டாட்டி பொருள் சொல்ல அல்ப ஆயுசுல அனாதியா ஆவியா சுத்தி கிடக்குது இந்த பூமியில. இதுதான் உண்மை.